வெல்கம் டு ஜஸ்மின் டெய்லர்ஸ். நான் இந்த வீடியோவில் பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது நான் சொல்லி காட்ட போகிறேன். இந்த ஸ்லீவோட லென்த் வந்து 10.5 இன்ச்சு 10.5. இது லைனிங் ப்ளவுஸ்ன்றபடியாக நான் 1 இன்ச் இதில் கட் பண்ணி 11.5க்கு இதில் மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸினுடைய பேஸ் ஆஃப் ஸ்லீவ் வந்து 3.5 இன்ச்சு, அதாவது அடிக்கையின் அளவு 3.5. வளமையாக நாங்கள் ஸ்லீவ் கட்டுற மாதிரி தான் இது நாங்கள் போடுறது. சென்டர் பாயிண்ட்டை பார்த்துட்டு அதில் சென்டர் பாயிண்ட் போட்டுட்டு அதை வரைஞ்சிட்டு இந்த பஃப் வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக இதில் நான் 3.5 இன்ச்சு 3.5 வச்சுருக்கிறேன். வந்து நீங்கள் இது இந்த அளவு தான் வைக்கணுமென்னு இல்லை, குறைய சுருக்கம் வரணுமென்னு சொன்னால் ஒரு 2 இன்ச் வச்சா காணும். நல்லா கூட சுருக்கம் வரணுமென்னா நீங்கள் 3.5 இன்ச்சு வைக்கலாம். இதே ஸ்டைலில் வெட்டிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த சுருக்குகள் எல்லாம் வைக்கலாம், கெதர்ஸ் வைக்கலாம். நான் உங்களுக்கு அதை நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்லிக்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த 3.5 இன்ச்சு எடுத்துட்டு இப்படி மார்க் பண்ணுங்கள். இப்படி கொண்டு வந்து இந்த சென்டருக்கு நேராக நீங்கள் ஒரு பாக்ஸ் ஒன்று இப்படி போட்டுட்டு அதை இப்படியே திருப்பி இந்த பாக்ஸுக்கு மேலாக நடுவால் வார மாதிரி இப்படி கொண்டு வந்து நீங்கள் இப்படி விட்டீங்க. இந்த கெதர்ஸ் வாரதுக்கு இப்படி தான் கட் பண்ணுறது. அப்போ இதுக்குள்ள உங்களுக்கு இந்த தச்சு போட்ட அப்புறம் இதுக்குள்ள வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சுருக்கம் பெறாது, நல்ல ஃபிட்டோனா வடிவாக இருக்குது. மேலே மட்டும்தான் இந்த பஃப் இருக்குது. ஸ்லீவ் ரவுண்டு வந்து 4.5, அதோட நான் தையல் இடைவெளி 1.5 வச்சு தான் இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை கட் பண்ணுவோம். பஃப் ஸ்லீவ் அப்படி நாங்கள் ஸ்டிச் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இது ஒரு லாங் பஃப் ஸ்லீவ். நல்ல க்ளோத்துக்கு மேலே இந்த லைனிங் க்ளோத்தை வச்சுட்டு அதை நாங்கள் லைன் பண்ணுவோம். ஸ்லீவில் எப்படியெல்லாம் நாங்கள் சுருக்கங்களை வச்சு போடலாம்னு சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இப்படியே நீங்கள் ஒரு பஃப் போடலாம். நீங்கள் பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு உங்களை குத்தி காட்டுறேன்னு பாருங்க. இப்படியும் இந்த பஃப் வைக்கலாம், நீங்கள் இப்படியும் ஸ்டிச் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இப்போதைக்கு உங்களுக்கு இப்படி இருக்கும், இந்த ஸ்டைலில் இருக்கும். இன்னும் ஒரு மெத்தட், இதை நீங்கள் மாற்றி வைங்க. இதை கீழே வச்சு இப்படியும் இந்த பஃப் ஸ்லீவ் வைக்கலாம். இது ஒரு வேறு ஒரு ஸ்டைலில் வர ஒரு மெத்தட். இப்படியும் நீங்கள் இந்த ஸ்லீவுக்கு வச்சு போடலாம். மற்றது நான் இப்போ 2 உங்களுக்கு நான் தச்சு காட்ட போகிறேன். இதில் கட் மார்க் போட்டிருக்கிறேன் நான்.
வைக்கலாம், கொஞ்சம் பெருசாகவும் வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இங்கே இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணி பறந்தும் வைக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இது ஒரு மெத்தட். இதே இந்த சைடுக்கு தச்சு கொண்டு வந்தால் மற்ற பக்கமாக நீங்கள் மடியுங்க இந்த சென்டரில் இருந்து. இது ஒரு மெத்தடாக இந்த பஃப் ஸ்லீவ் பாருங்கள். இது வந்து நான் சென்டரில் இங்காலையும் தைச்சு இப்படி அடுத்த சைட் ப்ளீட்டு மற்ற சைடுக்கு வச்சு நான் பஃப் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இது நேரடியாக பஃப் வைக்கிறது, ஒரே சைடுக்கு வைக்கிறது. இது அது நான் மாறி மாறி வச்சுருக்கேன். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இது நான் ஒரே சைடுக்கு இதஸ் வச்சுருக்கிறேன், சுருக்கங்கள் வச்சுருக்கிறேன். இது இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் வேறு ஸ்டைலில் வரும். இது நான் மாறி மாறி வச்சுருக்கிறேன். அந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் வச்சுருக்கேன். இந்த பஃப் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் 2 பஃப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதில் இதஸ் எப்படி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. Like, share and subscribe Jasmine Tailors.